எல்லாருக்கும் வணக்கம் and welcome to the show Cine Review. Cine Reviewல இப்ப நம்ம பார்க்க போற படம் பாத்தீங்கன்னா என் பேரு தூக்குதுரை, தேனி மாவட்டம் கொடுவலார்பட்டி, என் மனைவி பேர் நிரஞ்சனா, பொண்ணு பேர் ஸ்வேதா, ஒத்தை கொத்த வாடா. இப்பயே தெரிஞ்சிருக்கும் இந்த பஞ்சு. பட் என்ன கழுவி ஊத்தாதீங்க. இது அவரோட டயலாக் அப்படி லைட்டா ட்ரை பண்ணி பார்த்தேன். எஸ், விஸ்வாசம் இந்த படத்தை பத்தி தான் நான் சொல்ல போறேன். எல்லாருக்கும் எப்படி இந்த காலை பொழுது விடிஞ்சிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு விசுவாசமான ஒரு மார்னிங்கா வந்து அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபென்டாஸ்டிக்கான ஒரு மூவி. அஜித் சாரை வந்து இந்த ரோல்ல நம்ம பார்க்கறதுக்குலாம் நம்மளாம் கொடுத்து வச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா 10 வருஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு வெள்ளந்தையான ஒரு ரோல்ல வந்து இவர் நடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து பாக்குறப்போ என்ன இவ்வளோ ஜாலியா போதே படம், இவ்வளோ கலகலப்பா இருக்கே அப்படின்னு நினைக்கிறோம். அதுல ஸ்பெஷலி சொல்ல போனா கோவை சர்லா மேம் அவங்களோட காமெடி சீக்வன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, ஒரு 15 நிமிஷம் வந்து நம்ம சிரிக்கும்படியா வந்து இருக்கு. அப்படியே செகண்ட் ஹாஃப்ல வந்து ஒரு இமோஷனல், அந்த படம் தான் நம்ம உட்கார்ந்துருக்கோமா இல்ல வேற படத்துல இருக்கிறோமான்ற மாதிரிலாம் தோணுது. ஏன்னா இமோஷனல் சீக்வன்ஸ் வந்து நிறைய வந்து ஆட் பண்ணியிருக்காரு நம்ம டைரக்டர் சிவா. அவங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா அழுது வெளியே வரக்கூடிய ரேஞ்ச்லயும் வந்து இருக்கு. ஸோ அஜித் சார் படத்திலேயே வந்து இவ்வளோ தூரம் மனம் கலங்க வச்சிருக்கிற ஒரு படம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த படத்தோட அவுட்லைன் பாத்தீங்கன்னா அஜித் சார் பாத்தீங்கன்னா ரொம்ப கியூட்டா இருக்காரு. அவரை ரசிக்கிறதுலேயே படத்தை நம்ம ரசிக்காம போயிடலாம்னு நினைக்கிறேன். நயன்தாராவும் அஜித் சாரும் அவங்க தான் வந்து இந்த படத்தோட கதையே அப்படின்னு வந்து சொல்லலாம். என்னன்னா அவங்களுக்குள்ள ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்து தான் கதையோட டிராவலே வந்து ஆரம்பிக்குது. ஸோ அவங்களுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணும் நயன்தாராவும் வந்து எதனால வந்து பிரிஞ்சு போனாங்க, அதுக்கப்புறம் சேர்ந்தாங்களா இல்ல அஜித் சார் அவங்கள தேடி வந்து மும்பை போனாரா அப்படின்றது ஒரு சைடு கதையா இருந்தாலும், இதுக்கு நடுவுல வந்து இந்த வில்லத்தனமான பண்ற சிலுமிஷம் பண்ற வில்லன்கள் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்களும் இதுல அப்பியர் ஆறாங்க. அவங்களுக்கும் இவங்களுக்கும் என்னப்பா உறவு, இந்த பொண்ணை என்ன பண்ணாங்க, அதாவது நம்ம தூக்குதுரை இருக்காருல்ல நம்ம அஜித் சாரோட பொண்ணை என்ன பண்ணாங்க இப்படின்றதெல்லாம் வந்து கதை நல்லாவே டிராவல் ஆகுது. ஸ்போர்ட்ஸ் அப்படின்றதையும் ஒரு தீமா உள்ள வச்சிருக்காங்க. இந்த படத்துல அஜித் சாரோட மாஸ் என்ட்ரி இருக்கு பாத்தீங்களா, அவரை ஃபர்ஸ்டே காட்டாம அவர் காலை காட்டுறது, கையை காட்டுறது, அதுக்கப்புறம் அவர் போடுற கிளாஸை காட்டுறது, ஹேர் ஸ்டைலை காட்டுறது, இப்படி காட்டி அவரை வந்து ஃபைனலா காட்டியிருக்காங்க. அவ்வளோ ரசிக்கும்படியா இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து காமெடிக்கு இந்த படத்துல பஞ்சமே இல்லாத மாதிரி நம்ம கோவை சர்லா மேம், யோகி பாபு, ரோபோ சங்கர் இவங்க எல்லாருமே வந்து பட்டைய கலப்பியிருக்காங்க. ஒரு ஃபேமிலி ஓரியன்டான ஒரு படம் சப்ஜெக்ட் அப்படின்னு எடுத்துக்கிறதுனால பிஎன்சி ஆடியன்ஸோட கூட்டம் வந்து அலைமோதும் இந்த படத்துல அப்படின்னே வந்து சொல்லலாம். வெற்றி அவரோட ஒளிப்பதிவு பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு அவ்வளோ சூப்பரா இருக்கு. ஏன்னா கிராமம் வந்து காட்டுறப்போ அதுல எவ்வளவு ஒரு பச்சை பசேன்னு செழிப்பா வந்து காட்டணும்ல, இந்த படத்தையே வந்து அந்த மாதிரி லொகேஷன்ல தான் எடுத்திருக்காங்க. இன்னும் வந்து நம்மளுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியா வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் டி இமான் சாரோட மியூசிக் வேற லெவல் தெரிக்க விட்டுருக்காரு. அதுல வந்து அடிச்சு தூக்குன்னு ஒரு பாட்டு இருக்கு பாத்தீங்களா, எல்லாரும் வந்து ஆட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னே சொல்லலாம் படத்துல. அண்ட் இந்த படத்துக்கு எடிட்டிங் எந்த விதமான குறையுமே இல்லை, அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா போகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து காமெடி அண்ட் செகண்ட் ஆஃப் இமோஷனல், அந்த மாதிரி வந்து சூப்பரா நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. ஓவரால் வந்து சிவாவோட டைரக்ஷன் அப்படின்னாலே நல்லா இருக்கும். இந்த படத்துக்கு ஸ்டண்ட் கொடுத்திருக்காரு திலீப் சுப்ராயன் அவர்கள். படத்துல மொத்தம் 5 ஸ்டண்ட் சீக்வன்சஸ் வருது. எல்லாமே வந்து அப்படியே அனல் பறக்குது. அதுவும் நம்ம அஜித் சார் தலை அவர் நடிக்கும் போல எப்படி இருக்கோ செம்மையா இருக்கு. அண்ட் இந்த படம் பாத்தீங்கன்னா வேற லெவல் ஆஃப் ட்ரீட் இந்த பொங்கலுக்கு அப்படின்னு வந்து வச்சுக்கலாம். ஸோ இந்த படத்துல வந்து எதுக்குமே வந்து குறை இல்லாம அந்த படம் போய் உட்கார்ந்த அந்த சீன்ல இருந்து எண்டிங் கிளைமேக்ஸ் வரைக்கும் ரொம்ப பரபரப்பா எடுத்துட்டு போயிருக்காங்க. அண்ட் நம்ம டைரக்டர் சிவா அவரை பத்தி சொல்லணும். வீரம் விவேகம் அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வாசம் அப்படி பட்டியல் போட்டுக்கிட்டே போறாரு. இந்த எல்லா படத்தை விட பாத்தீங்கன்னா இந்த படம் டோட்டலி டிஃப்ரெண்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம். டிஃப்ரெண்ட் ஜானர் ட்ரை பண்ணிருக்காங்க. அதுக்கே மனமார்ந்த வாழ்த்துக்கள் நம்ம சொல்லிடலாம். அண்ட் இந்த பொங்கல் எல்லாருக்கும் எப்படி இருக்கோ இல்லையோ, தல ரசிகர்கள் எல்லாருக்கும் தல பொங்கலாவே அமைஞ்சிருக்கும். ஸோ இந்த படத்தை மறக்காம தியேட்டருக்கு போய் பாருங்க. இந்த படத்தோட பாயிண்ட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க ஈகரா இருப்பீங்க. கண்டிப்பா 5க்கு 4.5 கொடுக்கிறோம். சோ நிகழ்ச்சி தயாரிப்பாளர் விஜயகோபாலன் அவர்களுடன் ஒளிப்பதிவாளர் குரு மற்றும் சுமையா. நன்றி.